தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அருவிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே, தேவ நீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாக வாரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தை. பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. தவக்காலம் என்பது ஒரு ஆன்மீக பயண வாழ்வு. கிறிஸ்தவ விசுவாசிகளின் உள்ளங்களில் இந்த தவக்காலமானது 3 முக்கியமான ஆன்மீக பண்புகளை வளர்த்தெடுக்க அறிவுறுத்துகிறது. முதலாவதாக மனம் திரும்புதலின் வாழ்வு. மனம் திரும்புதல் என்பது பாவத்தை நினைத்து வருந்துவது மட்டுமல்ல, கடவுளை நோக்கி உள்ளமும் வாழ்வும் திரும்பும் ஆழ்ந்த மாற்றம். விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுப்பதைப் போல, நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவிடம் திரும்பி வாருங்கள் என்று இறைவாக்கினர் யோவேல் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 11வது இறைவார்த்தையிலிருந்து வாசிக்கின்ற இந்த ஊதாரி மைந்தனுடைய கதையிலே வருகின்ற மகன் தன் அறிவு பெற்றவனாக, அறிவு தெளிந்தவனாக தன் அப்பாவிடம் திரும்பி வந்ததைப் போல இன்றும் அறிவு தெளிந்த மக்களாக ஆண்டவரிடத்தில் திரும்பி வருகின்ற உன்னதமான காலம். மனம் திரும்புதல் என்பது கடந்த தவறுகளில் தங்காமல் கடவுளின் கருணையை நம்பி புதிய வாழ்வை தொடங்கும் ஆன்மீக பயணம் என்று இதனை கூறலாம். இரண்டாவதாக, தாழ்மை என்பது ஒரு மனிதனை தாழ்த்தி காண்பதற்கான முயற்சி அல்ல, மாறாக படைத்த கடவுளுக்கு முன்பாக நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று நம்மை முழுமையாக கண்டறிகிற காலம். தேவனின் முன்னிலையில் நம்முடைய உண்மையான நிலையை உணர்ந்து கொள்கின்ற காலம். எனவேதான் யோபு 42:6 நாம் வாசிக்கிறோம், புழுதிக்கும் சாம்பலுக்கும் சமமான மனிதன் நான் என்று அவர் தலை வணங்கிய போது அவன் கடவுளை ஆழமாக அறிகிறார். ஆகவே அந்த தாழ்மை பலவீனம் அல்ல, கடவுள் நம்மிலே செயல்படத் தொடங்கும் ஆன்மீக வாசல். ஆகவேதான் இரவு விருந்தின் முடிவிலே ஆண்டவர் தம் சீடர்களின் கால்களை கழுவி அவர் பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நிரூபித்து காண்பித்தார். தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அறிவுறுத்தி சென்றார். ஆகவே இதுதான் தாழ்மையின் உச்சத்தின் வெளிப்பாடு. அதிகாரம் அல்லது பெருமை விட்டு விலகி பிறருக்கு சேவை செய்வதன் மூலம் கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றுகின்ற செயல்பாடுதான் தாழ்ச்சி என்பதனுடைய வெளிப்பாடு. ஆகவே இதுதான் திருப்பாடல் 51:17 நாம் வாசிக்கிறோம், கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. நொறுங்கிய நெஞ்சத்தாரை ஆண்டவர் என்றும் அவமதிப்பதில்லை. உடைந்த மனமே கடவுளுக்கு பிரியமான உள்ளம். தாவீது அரசனாக இருந்தாலும் தன் பாவத்தை உணர்ந்து தன்னுடைய வாழ்வை தூசியாக தாழ்த்தி கொண்டதினால் அவருடைய திருப்பாடல்கள் கடவுளை என்றும் மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களாக அமைந்தன. ஆகவேதான் நாம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும்.
மூன்றாவதாக, நம்பிக்கை என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை. நம்பிக்கையினால் அன்றி எவரும் ஆண்டவருக்கு உகந்தவராக இருக்க முடியாது என்று எபிரேயர் 11:6 கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே நாம் நம்பிக்கை பெறுவதற்கு இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்து சிந்தித்து வாசிக்க வேண்டும். கேட்பதால் தான் நம்பிக்கை பிறக்கும் என்று ரோமையர் 10:17 நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை நம் உள்ளத்திற்கு அறிவித்து நம்பிக்கை பெருக்கெடுக்கின்ற போது இந்த நம்பிக்கை நமக்கு எதிர்நோக்கு தருகிறது. எதிர்காலம் நமக்கு உண்டு என்ற ஒரு நம்பிக்கையை தருகிறது. ஆகவேதான் எதிர்நோக்கை பெற்றுக்கொள்ள, நம்பிக்கையோடு வாழ இறை வார்த்தையை அன்றாடம் வாசித்து இறையருளில் நிலைத்து நிற்க இன்றைய நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. என் அன்பு நேசரே, என் வாழ்வுக்கு அர்த்தம் கொடுத்தவரே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் வழிந்தோடும் நன்றி பெருக்கால் உம்மை துதித்து மகிழ்கிறேன், ஆராதித்து துதிக்கிறேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, மாறாக நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி உமக்காக இந்த நீச பாவி என்னையும் தேர்ந்து கொண்டீரே. புழுதிக்கும் மண்ணுக்கும் ஈடான எனக்கு உமது விலையில்லாத பேரன்பு கிடைத்திருக்கிறது. உமது இரக்கத்தை கண்டடைந்திருக்கிறேன் என்பதை நினைக்கும் போதே என் உள்ளம் விம்மி நன்றியால் கண்ணீர் வடிக்கிறது. நீங்கள் என் அன்பிலே நிலைத்திருந்து என்னில் இருந்து கிடைக்கும் ஆற்றலால் இந்த உலகத்தில் கனி கொடுத்து வாழும் பிள்ளைகளாக எங்களை இந்த உலகத்திலிருந்து உமக்காக உமது இதய அன்பால் ஈர்த்து கொண்ட அன்பு தெய்வமே, உமக்கே கோடி நன்றி ஐயா. நீர் எங்களை ஈர்த்து கொள்ளவில்லை என்றால் எங்களால் உம்மையும் உமது பேரன்பையும் அறிந்து கொள்ளவே முடியாது. இந்த உலகத்தில் எதையோ தேடி மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது எனது உள்ளம் உமக்காக இயங்குவதற்கு காரணம் நீர் எனக்குள் விதைத்த உமது பேரன்பு. அந்த கல்வாரி அன்பை ஒவ்வொரு நாளும் நீர் காட்டி வருகின்ற விதம் என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது. எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ விதமான ஆபத்துக்கள், எல்லா மனிதனுடைய விமர்சனங்கள், பாவத்தில் விழுந்து கதறி அழும் நேரங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், நோய்கள், இவற்றிலிருந்து என்னை எவ்வளவு மேன்மையாக காப்பாற்றினீரே. நன்றி ஐயா, நன்றி இயேசுவே. கடவுளே, என்னுள் நீர் செயலாற்றுகின்றீர். நீரே உம்முடைய திருவுள திட்டத்தின்படி செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் அளித்து கொண்டிருக்கிறேன் என்று பிலிப்பியர் 2:13 வாசிக்கிறோம். அதன்படியே இன்று நான் செய்யக்கூடிய காரியங்கள், பேசுகின்ற பேச்சுக்கள் உமது திருவுளத்திற்கேற்றாற்போல நான் நடந்து உம்மை மகிமைப்படுத்த இன்று எனக்கு இறையருளை நிறைவாய் பொழிவீராக. உமது இரக்கத்தை அனுபவித்த நாங்கள் எங்களோடு வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த இரக்கத்தை காண்பிக்க அருள் தாரும். பாவத்திலும் சாத்தானின் சோதனைக்கும் ஆளாகாதபடி உம்முடைய திரு இரத்தத்தால் எங்களை சூழ்ந்து நின்று பாதுகாத்து நித்திய வாழ்வுக்கான வழிகளை நாங்கள் கண்டடையச் செய்யும். சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று என்னை வாஞ்சியோடு அரவணைத்து உம்முடைய ராஜ்யத்திற்குள் சேர்த்து கொள்ள வேண்டிய நற்காரியங்களை இன்று செய்ய எங்களை தூண்டி அருளும். எங்களுடைய பயணங்களை பொறுப்பெடுத்து கொள்ளும். செயல்களில் உடனிருந்து எங்களை பயன்படுத்தும். எங்களுடைய பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தும். தொழில் முயற்சிகளை பலப்படுத்தும். பொருளாதார நலன்கள் என்று நிர்ணயிக்கப்படட்டும். ஆண்டவரே, எமது பிள்ளைகள் எழுதுகின்ற தேர்வையும் ஞானம் நிறைந்த உள்ளத்தோடு அதனை எதிர்கொள்ளவும், பயத்தின் ஆவியிலிருந்து விடுபடவும், பாவத்திலிருந்து நாங்கள் மீண்டுமாக உமது அருளால் எழுந்து நிற்கவும் எங்களுக்கு அருள் தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி மிகுந்த நாமத்திலே செபித்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.